அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் பேசக்கூடிய ஒரே செய்தி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதி. இந்த காசா பகுதியை உலகம் அறிந்த விஷயம்தான். சின்ன குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் இப்படி அனைவர்களையும் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த யூத பயங்கரவாதம் நாட்டிலே யார் என்ன சொன்னாலும் சரி, ஐநா சபையெல்லாம் எங்களுடைய இருக்கு சமம் இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு படுகொலை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனத்தை நோக்கி அவருடைய பேச்சு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எல்லா மக்களும் பேசக்கூடியது. ஏறத்தாழ நாட்டில் வாழக்கூடிய 800 கோடி மக்களிலே அனைவரும் பேசக்கூடிய ஒரு செய்தி இந்த பாலஸ்தீன செய்தி தான். காசாவில் இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் படுகொலை செய்யக்கூடக்கூடிய இந்த நாசகாரர்கள் இவருடைய வரலாறை இன்னைக்கு தெரியாம அப்படி அடிங்க, இப்படி அடிங்க, அப்படி அடிங்கடான்னு சொல்லி சமூக வலையங்களில் இந்த சங் பரிவார கூட்டம் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். பாலஸ்தீனம்னா என்ன, அந்த நாடு எங்கே உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அங்கே யூதர்கள் எப்படி வந்தார்கள் என்ற வரலாறு தெரியாம கண்டமானைக்கு சமூக வலத்தில் பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். நம்ம 75 ஆண்டுகளுக்கு முன்பே நாடே இல்லாத நாடோடிகள் தான் இந்த யூதர்கள். ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்களை ஹிட்லர் படுகொலை செய்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட கூட்டம் தான் இந்த யூத கூட்டம். இந்த யூத கூட்டத்துக்கு நன்றி விசுவாசமே இருக்காது. நயவஞ்சவர்கள். நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து வேதங்களை எடுத்து பார்த்தால் இந்த வேதத்தில் சொல்லப்படக்கூடிய யூதர்கள் எல்லாம் நயவஞ்சர்கள், படு மோசமானவர்கள், வாக்குறுதி மீறக்கூடியவர்கள், அழிச்சாட்டியம் பண்ணக்கூடியவர், அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த யூதர்கள். வரலாற்றை நீங்க ஆய்வு செஞ்சா தெரியும். நாடே இல்லாத நாடோடி எல்லாரும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய நேரத்தில் உடுத்தின் துணியோடு உண்ண உணவு இல்லாமல் காலில் செருப்பு இல்லாமல் பாலஸ்தீனத்துக்கு வர்றாங்க. யாரு? 75 ஆண்டுகளுக்கு முன் யூதர்கள். அங்க வந்தக்கூடிய மக்களை அந்த பாலஸ்தீன மக்களை உணவு கொடுத்து, உடை கொடுத்து, காலுக்கு செருப்பு கொடுத்து அவர்களை கரம்பு தாங்கி அவர்களை வாழ வைக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை வாங்கி இன்னைக்கு மொத்த பாலஸ்தீனத்திலையும் கைப்பற்றி கொண்டு பயங்கரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இவர்களுக்கு முழுக்க ஆதரவா இருக்கக்கூடிய அமெரிக்கா என்று கூடிய இந்த ரவுடிஸ்தனம் பண்ணக்கூடிய இந்த நாடு பல முஸ்லிம் நாடுகளுக்குள்ள புகுந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்தது இந்த அமெரிக்கா தான். நீங்க வரலாற்றை ஆய்வு செஞ்சா தெரியும். ஈரான்ல, ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல இப்படி எல்லா நாடுகளுக்குள்ளேயும் புகுந்து, இஸ்லாமிய நாடுகளில் புகுந்து அவர்களை அடித்து அடிமைப்படுத்துவதால் இந்த அமெரிக்காவுடைய வேலையாக இருக்கிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரர்களே, இவருடைய வரலாறை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா கேடுகெட்ட வரலாறு தான் இவருடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் ஆட்சி ஆளக்கூடிய நேரத்தில் பல பகுதியிலிருந்து யூதர்கள் அந்த மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சமுதாய மக்கள்கிட்டயுமே ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்க? நான் இந்த நாட்டுடைய அதிபதியா இருக்கிறேன், நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய மதத்தை பின்பற்றலாம், உங்களுடைய கடவுளை வழிபடலாம், அவரவரும் சுதந்திரமா இருக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு சமுதாயத்தையும் அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியா மதீனா இருக்கிறாரு. எல்லா சமுதாயத்தையும் அழைத்து அவர்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. உங்க மதப்படி வாழுங்க, உங்க கடவுள் கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எங்க கடவுளுக்குள் நாங்க ஃபாலோ பண்றோம், நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எதிரிகளை வீழ்த்துவோம் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அடிப்படையில அன்னைக்கு யூதர்களாக இருக்கக்கூடிய அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்கள் பல பாடசாலை நடத்துறாங்க. நம்ம மதரசா நடத்துறோமே அந்த மாதிரி யூத பாடசாலையும் நடத்துறாங்க. அந்த யூத பாடசாலையிலே சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க,
அவங்க வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க சமுதாயத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி, அவருடைய கடவுள் கொள்கையை பற்றி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. செய்றாங்க, ஒரு நாள் அந்த பாடசாலைக்கு வர்றாங்க. பாடசாலைக்கு வரக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாடசாலை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவருக்கு என்ன கற்றுக் கொடுக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள், யூத ஆசிரியர், அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, இறைவன் இருக்கான, இஸ்லாமிய சொல்லக்கூடிய இறைவன், அவன் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் கடன் கேட்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செய்கிறார். ஆக்சுவலாக அந்த வசனம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், நீங்க அழகிய முறையில் கடன் கொடுங்கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அழகிய முறையில் கடன் அப்படின்னா நம்ம கடனை கொடுக்குறோம், கடனை திருப்பி வாங்கிடுறோம். அழகிய முறையில் கடன் சொல்றாங்க. அழகிய முறையில் கடன் அப்படிங்கிறது வந்து அதை கேட்டா கொடுத்துருங்க, திருப்பி கேட்காதீங்க, அவரா எப்ப கொடுப்பாரோ அப்படி திருப்பி வாங்கிக்கோங்க, அதுதான் அழகிய கடன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு யூதர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் கடன் கேட்கிறான் அப்படின்ற ஒரு தவறான தகவலை அந்த மாணவர்களுக்கு இடத்துல அந்த யூத மலபோதகர், அந்த யூத ஆசிரியர் பதிவு செய்கிறார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இது என்னப்பா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது வசனம் இதுக்கு அர்த்தம் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த யூதருடைய அவர் ஒன்று சொல்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சிடறாங்க. அந்த யூத ஆசிரியர் அடிக்கவுமே அவர் என்ன செய்யறாரு, நேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. முகமதே, உங்களுடைய தூதர் என்னை அடிச்சிட்டாரு, உங்களுடைய தோழர் என்னை அடிச்சிட்டாரு, என்ன நீங்க கேளுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை அழைச்சி, என்ன அபூபக்கர் என்ன நடந்துச்சுன்னு கேட்கல, அவர் நடந்த விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் போனேன் இந்த பாடசாலையில, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு, நான் கேட்டேன், என்கிட்ட குறைக்காதமா பதில் சொன்னாரு, அதனால அடிச்சுட்டு யாரை சொல்லான்னு சொல்றாங்க. அப்ப அந்த யூதர்கிட்ட கேட்க, ஏப்பா அப்படி சொன்ன, நான் சொல்லவே இல்லைங்கிறான், நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்லி மல்லு கட்டுறான், நான் சொல்லவே இல்லைன்னு சொல்ல உடனே அந்த இடத்துல என்ன செய்யுது, வகி செய்தி வருது, முகமதே அந்த யூதர்கள் நயவஞ்சக்காரர்கள், அவர்கள் முனாபிகள் அப்படி சொன்னாங்க அப்படி சொல்லி வகி வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் சமாதானம் பண்ணி அனுப்புறாங்க. ஆக அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நயவஞ்சகர்கள் இவர்கள், இவர் முனாபிகள், சொன்னதை செய்ய மாட்டான், வாக்குறுதி மீறுவான். இந்த யூத கூட்டம் இருக்கிற இந்த யூத கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, இறுதி நாள்ல இவர்கள் சிறைகளை போல, ஈசலை போல விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஓடி ஓடி ஒளிவாங்க, ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் அந்த மக்கள் விடமாட்டாக எங்களுடைய சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த யூதர்களுக்கு எதிராக, இந்த அமெரிக்காவுக்கு எதிராக நம்முடைய பிரார்த்தனை இருக்கட்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.